எப்பவுமே நீங்க சாரி கலெக்ஷனே போடுறீங்க, இதுக்கு ஏதோ ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. ஓகே, செஞ்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம அனிதா ஃபேஷன்ஸ் வேர்ல்ட். இப்போ நம்ம என்னோட கிட்ஸ் வந்து பாஸ்தா செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிற மாதிரி இப்போ நம்ம போடலாம். பாருங்கள், இப்போது பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சு பாஸ்தா போட்டாச்சு. சால்ட்டு போட்டிருக்கு. வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். 10 to 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தாளிப்பு பார்க்கலாம். ஓகே, நான் குக்கரில் வேக வச்சு 15 நிமிஷம் வேக வச்சு. ஓ, குக்கரில் போட்டுட்டேயா? இன்னொரு 10 மினிட்ஸ் வேக வைக்கலாம். இப்போ ஆஃப் பாயில் ஆயிருக்கு. ஆஃப் பாயில் ஆயிடுச்சு. ஓகே, பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து இப்போ ஃபில்டர் பண்ண போகிறோம். பாருங்க, நம்ம ஆயில் லைட்டாக போட்டு வேக வச்சதுனால ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு. இது கோல்டு வாட்டர் போட்டோம்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். பேஸ்ட்னு சொல்றாரு, இஞ்சி பூடி விழுதுன்னு சொல்லு. பேசுறக்கா விழுது ஆயிடுச்சு, பொழுது. ஹாய், இப்படி சூப்பரா எடுத்துரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தாளி போட்டுடலாமா? கடாயில் ஏதோ ஒரு குக்கிங் ஆயில், ஆலிவ் ஆயில் இல்லைன்னா குக்கிங் ஆயில் ஏதோ ஒன்று. இஞ்சி பூண்டு விழுது, பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குறோம். ஓகே, இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. போனதுக்கப்புறம் ஆனியன் போடுறோம். 4 ஆனியன். 4 கப்பு மேக்ரோனிக்கு 4 ஆனியன் போட்டுருக்கேன். மீடியம் சைஸ் ஆனியன் 4. நல்லா வதக்கணும். வாஞ்சி ஹாய் சொல்லிடு. டொமேட்டோ போட்டுக்கலாம். டொமேட்டோ எவ்வளோ? டொமேட்டோ குட்டி டொமேட்டோவாக இருந்தால் 4, பெரிய டொமேட்டோவாக இருந்தால் 2. நல்லா வதங்கட்டும். சில்லி சாஸ் ஊற்றினா இது போட வேண்டியதில்லை. ரெட் சில்லி பவுடர் எப்படி
மறந்தே போட்டாங்க. இது என்ன விழுந்துச்சு மேலே? அது போட்டு மேலே இருக்கு. அவ்வளோதான், அதை போட்டு அந்த இது ஊற்றிட்டு இறக்கிறது. இறக்க கொஞ்சம் மட்டன் மசாலா. நல்லா மேஷ் ஆகிடுச்சு. நல்லா குறைய வெந்ததுக்கப்புறமா பாஸ்தா மேக்ரோனி உள்ள போட்டுருக்கீங்க. உருளையா? ஹாய் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபருக்கு. கொஞ்சம் ரெட் சில்லி சாஸும் கொஞ்சம் சோயா சாஸும் ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம். அவ்வளோதாங்க, டேஸ்டான பாஸ்தா மக்ரோனி ரெடி. குட்டீஸ்க்கு பிளேட் எடுத்துட்டு வாங்க. அது கடைசியா கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு அப்படியே மலை சாரலாட்ட தூவி போட்டு இறக்கிற வேண்டியதுதான். மலை சாரம் டேஸ்டான பாஸ்தா ரெடி. ஒவ்வொருத்தரும் லைனாக வாங்க குட்டீஸ். ஓகே குட்டீஸ், வாங்க, ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் குட்டீஸ் வந்துருச்சு. பப்பாமாவா? பாப்பாவா பிளேட் எடுத்து. வாஞ்சி எப்படி இருக்கு? நீ சாப்பிட்டியா பாப்பா? நல்லா இருக்கா?